வானிலை ஆய்வு மையம் நீலகிரி உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக வடகிழக்கு பருவமழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில், குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. இதனால் குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் சிறு சிறு மண் சரிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. இதேபோல் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதனிடையே நள்ளிரவு முதல் மீண்டும் உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் தொடர் மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகை 4 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பின் பள்ளி, கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டதால் கொட்டும் மழையில் மாணவர்கள் பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்றனர். காற்றுடன் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவின்படி பைன் ஃபாரஸ்ட், 8வது மைல், ட்ரீ பார்க், தொட்டபெட்டா, அவலாஞ்சி மற்றும் கர்ன்ஹில் ஆகிய சூழல் சுற்றுலா தலங்கள் இன்று ஒருநாள் தற்காலிகமாக மூடப்பட்டது. காற்றுடன் பெய்து வரும் மழை காரணமாக தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள், சுற்றுலா தொழிலாளர்கள் என உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.